நம்ம வந்து முருகப்பெருமான சிலையா பார்த்தா சிலை, நண்பனா பார்த்தா நண்பன், அண்ணனா பார்த்தா அண்ணன், தம்பியா பார்த்தா தம்பி, அப்பாவை பார்த்தா அப்பா, அம்மாவை பார்த்தா அம்மா. இந்த எந்த உறவு முறைனாலும் முருகப்பெருமான் முருகசக்தி நம்மளுக்கு வேலை செய்யுது. இதில் நான் போன எல்லா இடத்துலையுமே ஒரு பெண் சக்தி மூலயமா தான் நான் அந்த கோயிலுக்கு போய் சேர்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இந்த பெண் போலீஸ் வரைக்கும். அதேமாதிரி காஷ்மீர்லேயும் சரி, நான் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து முடியல அப்படின்றப்போ ஒரு கரெக்டாக ஒரு பெண் அதிகாரி தான் வந்து நான் சென்ற இடத்துல வந்து ஆள் இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. அது ஒரு பெரிய தெய்வ செயல் தான் சொல்லணும். இப்பேற்பட்ட அற்புதம் அதிசயம் நடந்துச்சு என்னோட இமயமலை பயணத்தில். மீண்டு வந்தன்றதை தாண்டி முருகப்பெருமான் தான் கூட்டு போனார், நல்லபடியாக கூட்டு வந்து விட்டான்றது உண்மை. அது எல்லாத்துக்கும் தாண்டி என்னோட எல்லையில் இருக்கிற வடப்பள்ளி ஆண்ட ஒரு இறைவன் வள்ளல் தான் சொல்லலாம். அவர்கிட்ட அனுமதி வாங்கி உத்தரவை கேட்டு போனேன். திரும்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் நன்றி சொல்கிறதுக்கு போயிட்டு வந்தேன். நான் திரும்ப எல்லாத்தையும் சொல்கிறேன், நம்ம எல்லையில் இருக்கிற முருகன் தான் முதல். அதுக்கப்புறம் தான் மற்ற எங்கே வேணாலும் சரி, ஆறுபடைக்கு போனாலும் சரி, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நம்ம எல்லையில் இருக்கிற முருகர் தான் நம்மளை வழிநடத்தி கூட்டு போகிறவர். அதே மாதிரி நம்ம குலதெய்வமாக இருக்கட்டும், சப்தகன்னிகள், அஷ்டகன்னிகள் பற்றி நான் ஒரு பெரிய விஷயத்தை வந்து பதிவு செய்கிறேன். அது எல்லா முருக பக்தர்களும் சமர்ப்பணமாக இருக்கும். இது எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து இங்கே போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பணம் இருந்தால் கூட இந்த இடத்துக்கு போக முடியாது. அதை தாண்டி இங்கே ஒரு பெரிய கம்யூனிகேஷன் வேணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னையிலேருந்து சண்டிகர் போயிடுங்க. சண்டிகர்லேருந்து உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, அங்கே இருக்க ஒரு நல்ல ட்ராவல்ஸ் எடுத்து சண்டிகர்லேருந்து சம்பான்ற ஒரு வில்லேஜுக்கு போனோம். சம்பான்ற ஒரு வில்லேஜில் நீங்கள் கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல்ஸ்லாம் அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் சம்பாலேருந்து நீங்கள் குப்தி போனோம் அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர், அந்த மாதிரி அந்த மொழி வாரியாக உங்களுக்கு நல்ல ஆள் கிடச்சிட்டாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ டீப்பாக யாரும் வரமாட்டாங்க. இது வந்து ஒரு மோசமான பயணம் தான் சொல்லணும். அந்த பயணத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு நீங்கள் நம்ம கேரண்டியே கிடையாது. ஏன்னா நான் ரிட்டர்ன் வரப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தோடனே என்னோட வள்ளி டிராவல்ஸ் டிரைவர் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு இந்த சைடில் பார்த்தா பள்ளம். நான் சொல்லிட்டேன், நான் வண்டியில் உட்காரில் இறங்கிறேன், நீங்கள் பொறுமையாக ரிவர்ஸ் போயிட்டு வாங்கன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அவர் போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அப்பேற்பட்ட குளிரில் நான் வந்து நின்ன அந்த இடத்துல அவ்வளோ ஒரு பெரிய அமைதி. அந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு தலை சுத்தம். அப்பேற்பட்ட இடத்துல நம்ம பயணிக்கிறன்றது வந்து இறைவன் கருணை தான். அதுக்கு ஒரு நல்ல டிரைவர் கிடைக்கணும். முன்னேற்பாடு இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிட்டு அது ஒரு பயணம் வந்து நல்ல பயணம் வந்து ஒரு மோசமான பயணமாக மாறிடும். அதுக்கப்புறம் குக்தி வந்ததுக்கப்புறம் குக்தியில் சின்ன சின்ன ஹோம் ஸ்டே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நடக்கணும் அப்படின்னா முதல்ல ஹெல்த்து முக்கியம், வெல்த் முக்கியம். நீங்கள் என்ன ஆனாலும் ஃபுட்டு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்காது. அதை தாண்டி அந்த தட்பவெட்ப சூழ்நிலை நம்ம உடம்பு தாங்கணும். அதை தாண்டி நீங்கள் மேலே குக்திக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயும் சின்ன சின்ன ஹோம் ஸ்டே இருக்குது. ஒரு 7 நாள் இல்லை 8 நாள் பயணமாக போனீங்கன்னா நிதானமாக போயிட்டு கூட ஒரு உதவியாளரையோ இல்லை நீங்கள் உங்களுக்கு தனியாக நடக்க முடிஞ்ச சக்தி இருந்தால் கண்டிப்பாக போங்க. நான் அந்த எம்எல்ஏ கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணேன், தமிழ்நாட்டிலேருந்து ஃபியூச்சரில் நிறைய பேர் வருவாங்க, இதுக்கு ரோடு வசதிலாம் பண்ணி கொடுங்க, இல்லைனா கேதார்நாத் பத்ரிநாத் மாதிரி டோலி ஏற்பாடு பண்ணி வைங்க. அது ஒரு பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு பெரிய வருமானமாக இருக்கும். இன்னும் நிறைய மக்கள் வரதுக்கு உண்டான ஒரு சேவை மாதிரி இந்த பணி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் அதுக்கு ஒத்துட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட இமயமலை பயணம் நல்லபடியாக முடிஞ்சு வந்தேன். அங்கேருந்து நான் ஸ்ரீநகர் காஷ்மீர் நோக்கி போனேன். அது இன்னும் ஒரு பெரிய அற்புதம். அது அடுத்த காணொலியில் விரிவாக பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கு.